ஹஜரத் சஅத் இப்னு அத்வல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, என்னுடைய சகோதரர் மரணம் ஆயிட்டார். 300 தீனாரை விட்டுட்டு மரணமானார். அவருக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க. நான் அந்த 300 தீனாரை எடுத்து அந்த செல்ல பிள்ளைங்களுக்கு எல்லாம் செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, உன்னுடைய சகோதரர் கடன் வாங்கிய நிலையில் மரணமாகி இருக்கிறார். எனவே அவர் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த கடனை சென்று அடைத்து விடுங்கள் என்பதாக சொன்னார். உடனே அவர்களினுடைய சிறிய குழந்தைகளுக்கு செலவு செய்யலாம் என்று எண்ணியிருந்த அந்த 300 தீனார்களை எடுத்துக்கொண்டு என்னுடைய சகோதரர் யாரிடத்திலெல்லாம் கடன் பெற்றிருந்தார் என்பதை தேடி விசாரித்து அந்த கடன்களை எல்லாம் அடைத்து விட்டேன். ஒரு பெண்மணி என்னிடத்தில் 2 தீனாரை கடன் தந்து உதவி இருப்பதாக சொன்னார். அப்போது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னேன், நான் அவர்கள் வாங்கியிருந்த எல்லா கடன்களையும் அடைத்து விட்டேன். ஆனால் ஒரு பெண்மணி 2 தீனார் தர வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். ஆனால் எந்த ஆதாரமும் சாட்சியும் இல்லை என்பதாக சொன்னார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண்ணுக்கும் 2 தீனாரை தந்து விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். நான் அந்த 2ஐயும் அவர்களுக்கு தந்து கடனை நிறைவு செய்தேன் என்பதாக ஹஜ்ரத் சஅத் இப்னு அத்வல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க.